இந்த கட்சிகளினுடைய அரசியல், இந்த ஆட்சியாளர்களுக்கு இந்த மண்ணின் மக்களினுடைய வாக்கு தான் குறி. அதுதான் முதன்மையானது. எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய உணர்வு, எங்களுடைய உரிமை, அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. அது அதிமுக இல்லை, அது திமுக இல்லை, ரெண்டும் ஒரே தான். பார்ட்டி சேஞ்சு, நோ பாலிசி சேஞ்சு. இங்கே கொடியில் அண்ணா இருக்க மாட்டார், அங்கே இருப்பார், அவ்வளோதான். இங்கேயும் இருட்டு, அங்கேயும் இருட்டு, இங்கேயும் மின்தடை, அங்கேயும் மின்தடை, இங்கேயும் ஊழல், அங்கேயும் ஊழல், இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் சாராயம், அங்கேயும் சாராயம், இங்கேயும் கொலை கொள்ளை, அங்கேயும் கொள்ளை, வன்புணர்வு, கற்பழிப்பு, எல்லா கர்மமும் ஒன்று தான். இங்கேயும் மலையை வெட்டுவான், அங்கேயும் மலையை வெட்டுவான், இங்கேயும் மணல் அள்ளி திம்பான், இங்கேயும் மணல் அள்ளி திம்பான். என்ன இருக்குது இங்கே? அவங்க வந்தாலும் கட்சித்தீவு மீட்க போராடுவாங்க, இவங்க வந்தாலும் கட்சித்தீவை மீட்க போராடுவாங்க, அவங்க வந்தாலும் நாங்கள் டாஸ்மார்க்கை மூடுவோம்பாங்க. வந்த பிறகு பார்ட்டி சேஞ்சா இருக்கு, பாலிசி செஞ்சிருக்கா. அதனாலதான் எங்க தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் இது ரெண்டும் ஒரே குட்டையில ஒரு மட்டை தண்டான்ட்டு போயிட்டாரு. அந்த மட்டையை பிச்சு நாரா திரிக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். வேற ஏதாவது இருக்கா? இது முக்கியம். அதுல ஐயமே கிடையாது. ஏழை இஸ்லாமிய, அதாவது இது எதுக்கு பயன்படுதுன்னா, முதன்மையானது கல்வி, ரெண்டாவது ஏழை எளிய மக்கள் அவர்களுக்கான வாழ்க்கை தரம், அப்புறம் மசூதிகள் கட்டுதல், கல்லறைகள், அதாவது இறுதி அடக்கம் செய்கிற மையங்கள், அது மையத்துன்னு சொல்லுவோம், மையங்கள். அதற்கு பிறகு தங்கும் இடங்கள், விடுதிகள், இஸ்லாமிய மக்கள் அல்லது பொதுவான மக்கள். நான் என்னை எடுத்துக்கிங்க, முன்னாடி நிற்கிற மகன் இந்த வக்பு வாரிய சொத்துக்களின் மூலமாக அருள் கொடையாளர்கள் தந்த அதை வச்சு கட்டி உருவாக்கப்பட்ட காஜி கே இப்ராஹிம் அலி உயர்நிலைப் பள்ளியிலும், இளையான்குடி மேல்நிலைப் பள்ளியிலும், டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரியிலையும் படித்து வந்தவன் தான் நான். இது எல்லாமே அந்த இன்னைக்கு வக்புன்னு இல்ல, அது என்னன்னா வக்பு என்றால் தங்குதல். அது அது நீங்க நம்ம ட்ரஸ்ட்ங்கிற ஆங்கிலத்தில், இங்க தமிழ் அது இஸ்லாமிய அறக்கட்டளைன்னு சொல்லுங்க. வக்பு என்பது ஒரு அரபு சொல், அது புரியல, அது புரியல. நமக்கு ஒரு இஸ்லாமிய அறக்கட்டளைன்னு சொல்லுங்க, முஸ்லீம் ட்ரஸ்ட்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். அது எளிதாக அவங்களுக்கு புரியுது. இது அல்லாவின் திருப்பெயரால் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக கொண்டு வரப்பட்ட, கொடுக்கப்பட்ட அருட்கொடை, திருக்கொடை. அதுல எந்த மாற்றம் இல்லை. வேற அது மாதிரி, ஏன்னா அவன் மானமிக்க, வீரமிக்க, ரோசமிக்க, துணிமிக்க அந்த மண்ணில் மகள். அந்த மகளை நான் எப்பவும் பாராட்டுறேன். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு தலைவன் இருந்திருந்தா இந்த போராட்டம், இந்த ஆர்ப்பாட்டம் அவசியம் இல்லை. இப்ப நிக்கிற எனக்கு அதிகாரம் இருந்ததுன்னா ஓகே ப்ரொசீட் அப்படின்னு என்னை தவிர்த்து புரியுதுன்னு நினைக்கிறேன். அது என் தம்பியா இருந்தாலும் என் தங்கச்சியா இருந்தாலும் மாத்துறதா வைக்கிறதாங்கிறது அந்த கட்சி முடிவு பண்ணும், என் கட்சி இல்ல. அதனால அது அவங்க கட்சியினுடைய விதி, அதுபடி அவங்க இயங்குவாங்க. அதுல கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது, அது அநாகரிகம். அதான் 38 லட்சம் ஏக்கர் அவங்களே வெளியிட்டதெல்லாம் 32 லட்சம் ஏக்கர், 8 லட்சம். உங்களுக்கு புரியுதா? 1.2 லட்சம் கோடிகள் அவங்க கொடுத்த கணக்கு தான். டேட்டா பேஸ் அதே மாதிரி இந்துக்களுடைய கோயில்களுடைய சொத்து, திருப்பதி தேவஸ்தானத்துக்கு எவ்வளவு, அது வாரணாசியில் இருக்க அந்த கோயிலுக்கு எவ்வளவு, காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு எவ்வளவு, பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு எவ்வளவு, ஐயப்பன் கோயிலுக்கு எவ்வளவு, திருப்பதி வெங்கடாசலபதி கோயிலுக்கு எவ்வளவு, எல்லாத்தையும் எடுங்க. எங்க திருத்தணி, எங்க திருச்செந்தூர், எல்லாத்தையும் எடுங்க. அந்த சொத்துக்கெல்லாம் அப்படியே இருக்கு. ஒரு சின்ன ஒரு கிரவுண்ட் இடம் கூட சொல்லுவாங்களே, ஒரு ஏக்கர், ஒரு சின்ன இடம் கூட ஆக்கிரமிக்கப்படலைன்னு சொல்லுங்க. நீங்க இஸ்லாமிய சொத்துக்களை நிர்வகிக்க 2 இந்துக்கள் சொத்துக்களை நிர்வகிக்க 2 இஸ்லாமியரை போடுங்க, 2 கிறிஸ்தவரை போடுங்க. முடியும். சமூக நல்லிணக்கம், தேச ஒருமைப்பாடு, இதை யாரும் எதிர்க்க மாட்டோம், போற்றுவோம்ல. செஞ்சிருக்கீங்களா? தேர்தல் நெருங்கக்கூடிய நேரம் எல்லா கட்சிகளும் அங்கங்க கூட்டணிக்கு பலமாக. நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? கடந்த காலங்கள் போலதான் இருக்குமா? 4 முனை போட்டி இருப்பா. 40 முனை இருந்தாலும் என் முனை தான் கூர்முனை. நாங்கதான் சூலாயுதம்னாலும் முன்னாடி ஒன்று நீட்டிக்கிட்டு இருக்கோம். முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கால் நான் தான். உங்களுக்கு கூட்டம் வேணும், பல ஆயிரம் கோடி வேணும், எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் மக்களுக்கானவன், மக்களிடம் வந்தவர், மக்களுக்காகவே நிற்பேன், மக்களோடு நிற்பேன். எனக்கு இந்த நாட்டில் கண்ணீரோடும் கவலையோடும், வயிற்றில் பசியோடும், கண்ணீரில் நீரோடும், கைகளில் மனுக்களோடும் நிற்கிற ஒவ்வொருத்தரும் என்னோட கூட்டணி. வேற ஏதாவது இருக்கா? தனித்து போட்டியா இல்ல கூட்டணிக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா?
வாய்ப்பு இருக்கு. நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சுன்னா நம்ம இருக்கலாம். கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு. அது ட்ரம்போட. ட்ரம்ப் எத்தனை காலத்துக்கு இதே கேள்வி. பாஜகவினுடைய நெருக்கடிக்கு நிர்பந்தத்திற்கு அதிமுக அடிபணிந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. குற்றச்சாட்டு இருக்கா? இருக்கு. சரி, அதுல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? குற்றச்சாட்டு இருக்குன்னா குற்றச்சாட்டு இருக்கு. வேற அத முடிவெடுக்க வேண்டியது அதிமுக. அதிமுக செயற்குழு, பொதுக்குழு, அதனுடைய முதன்மை தலைவர்கள். எல்லாத்துக்கும் நம்ம கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது கண்ணியமாவோ அது நாகரிகமாவோ இருக்கு. அது அவர்கிட்ட தான் கேட்கணும், ஒப்பீட்டாளர்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்கணும். அமைச்சர் பதவி நீக்கணும்னு ஒரு